வணக்கம் ஆஸ்பிரண்ட்ஸ். நான் முதலாம் குமரகுப்தர் போலை குப்த வம்சத்தின் கடைசி பெரிய அரசர் இரண்டாம் சந்திரகுப்தரின் மகன். எனது பட்டங்கள் சக்கராதித்யா மற்றும் மகேந்திராதித்யா. அஸ்வமேத யாகம் நடத்தினேன். பின்பு பீகாரில் நாலந்தா பல்கலைக்கழகம் நிறுவினேன். இது ஒரு மதிப்புமிக்க கல்வி நிறுவனமாக உலகளாவிய அங்கீகாரத்தை பெற்றது. குமாரகுப்தா ஆகிய நான் கார்த்திகேயனை வழிபட்டவன் மற்றும் கார்த்திகேய ரக நாணயங்கள் வெளியிட்டேன். அதில் மயில் உருவம் பொறிக்கப்பட்டிருந்தன. அது ஆட்சி காலத்தின் கல்வெட்டுகளில் கரந்தண்டா, மன்சர் பில்சாத் கல்வெட்டு மற்றும் தாமோதர் செப்புத்தகடு கல்வெட்டு ஆகியவை அடங்கும். வணக்கம் ஆஸ்பிரண்ட்ஸ். நான் முதலாம் ஸ்கந்தகுப்தர், அரசர் குமாரகுப்தரின் மகன். மத்திய ஆசியாவிலிருந்து வரும் குணா படையெடுப்பிலிருந்து பேரரசை நான் காப்பாற்றினேன். மேலும் எனது ஆட்சியின் போது ஜுனகர் அல்லது கிர்னாரில் கிடைத்த கல்வெட்டு எனது கவர்னர் பர்ணதத்தா சுதர்ஷன் ஏரியின் பழுதுபார்ப்பை மேற்கொண்டதாக குறிப்பிடுகிறது. மேலும் பிடாரி தூண் கல்வெட்டு புஷ்யமித்திரர்கள் மற்றும் ஹன்களுடன் எனக்கு ஏற்பட்ட மோதலை பதிவு செய்கிறது. மேலும் என்னை விக்ரமாதித்யன் என்று அறிவித்தேன். பாலாதித்யன், முதலாம் நரசிம்மகுப்தன் என்றும் அழைக்கப்படுகிறேன். நான் புத்த மதத்தை பின்பற்றினேன். ஆரம்பத்தில் ஹூணர்களின் அரசனான மிகிரகுலாவுக்கு நான் குடிநிலை கட்டணம் செலுத்தினேன். ஆனால் அவர் புத்த மதத்திற்கு காட்டிய விரோதத்தை பார்த்து அந்த கட்டணத்தை நிறுத்தினேன். மிகிரகுலாவை சிறையில் அடைத்தேன். ஆனால் அவன் துரோகம் செய்தான். பின்னர் அவர் படைகளை திரட்டி என்னை மகதத்திலிருந்து விரட்டினார். என் ஆட்சிக்கு பிறகு என் வம்சத்தின் சாம்ராஜ்யம் மெதுவாக வீழ்ச்சியடைந்தது. வணக்கம் ஆஸ்பிரண்ட். எனது பெயர் விஷ்ணுகுப்தர், குப்த வம்சத்தின் கடைசி அங்கீகரிக்கப்பட்ட அரசன். இத்துடன் குப்த வம்ச வரலாறு நிறைவடைகிறது.